ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இபிஎஃப்ஓனுடைய புதிய இணையதளம். இந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பழைய வெப்சைட்டுக்கும் இந்த புது வெப்சைட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஒவ்வொரு ஆப்ஷன்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு டூர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த புது வெப்சைட்டினுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா epfo.gov.in. இதுதான் அந்த புது வெப்சைட்டினுடைய அட்ரஸ்ஸு. பழைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா epfindia.gov.in அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டும் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த புது வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த புது வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் மேலே பாருங்கள் நியூ வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது நியூ வெர்ஷன். ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் அதாவது பழைய வெப்சைட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த வெப்சைட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. புது வெப்சைட்டில் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக புரியும் விதமாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டினுடைய லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு இந்த டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். தமிழ் லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் இருக்குது. அந்த லாங்குவேஜ் நீங்கள் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். அடுத்ததாக கீழே பாருங்கள் எம்ப்ளாயி லாகின், அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் லாகின் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ளாயி லாகின் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டலில் போய்ட்டு உங்களுடைய யூஏஎன் நம்பரு, பாஸ்வேர்டு இதெல்லாம் டைப் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீசஸ் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயர் லாகின் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம்னா எம்ப்ளாயருக்கான லாகின் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அதில் போய்ட்டு அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அவங்க லாகின் பண்ணி எம்ப்ளாயினுடைய டீட்டெயில்ஸில் எந்த கரெக்ஷன் பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கலாம். இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சைன்இன் பேஜுக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, ஸோ 2 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக மேலேயே இருக்குது. வந்து இப்படி இருக்காது. நம்ம மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி அந்த வெப்சைட்டில் இங்கே கிளிக் பண்ணிட்டு போவோம். பட் இப்போது ரொம்ப சிம்பிளிஃபை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கீழே பாருங்கள் வெல்கம் டு இபிஎஃப்ஓ அப்படின்னு கொடுத்து இதில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹவு டு அப்படின்னு போட்டு ஹவு டு செக் இபிஎஃப் பேலன்ஸ், நான் எப்படி வந்து இபிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஹவு டு வித்ட்ரா இபிஎஃப், ஹவு டு அப்ளை ஃபார் பென்ஷன். ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக அதை நம்ம எப்படி பண்ணுறது, ஹவு டு ஜென்ரேட் யூஏஎன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது. இ நாமினேஷன் எப்படி வந்து நான் ஃபைல் பண்ணுறது, ஹவு டு சப்மிட் இ நாமினேஷன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஹவு டு செக் இபிஎஃப் பேலன்ஸ், இந்த செக் இபிஎஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த இபிஎஃப்ஓனுடைய அந்த வெப்சைட் பேஜுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். மீன்ஸ் யூடியூப்னுடைய அந்த பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். அதில் போயிட்டு எப்படி வந்து இபிஎஃப் பேலன்ஸ் செக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் உண்டான வீடியோக்கான லிங்க் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டெய்லி எந்த மாதிரியான அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து அப்படியே ரைட் ஏரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். என்னென்ன இன்ஃபர்மேஷனாக டெய்லி ஓப்பன் ஆகிட்டுருக்கு, வாட்ஸ் நியூ அப்டேட் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம்னா இபிஎஃப்ஓ அண்டு யூ அப்படின்னு போட்டு ஒரு 3 டேப் இருக்குது. இதில் ஃபார் எம்ப்ளாயர்ஸ்க்கானது, அதுக்கப்புறம் எம்ப்ளாயர்ஸ்க்கானது அது கம்பெனி தரப்பில், அப்புறம் ஃபார் பென்ஷனர்ஸ், ஸோ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா ஹவு டு ஆக்டிவேட் யூஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறது, பாஸ்புக் பார்க்குறது, கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் நம்மளுடைய யூஎன் நம்பர் நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஆன்லைன் கிளைம் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸு, இதுவெல்லாம் பாருங்கள் ஆன்லைன் மூலமாக கிளைம் பண்ணுறது அல்லது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. அப்புறம் டெத் கிளைம் ஃபைல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எம்ப்ளாயீஸில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜீவன் பிரமான் லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது, பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் பார்க்குறது, பென்ஷன் ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் பென்ஷனர் ரிலேட்டடான சர்க்குலர்ஸ் வந்து பார்க்குறதுக்குலாம் இந்த ஃபார் பென்ஷனர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இபிஎஃப்ஓ மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கீழே இருக்குது. இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் எந்த இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் இருக்குது, நியரஸ்ட் இபிஎஃப்ஓ ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத
நீங்கள் இந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்து ஈஸியாக பின்கோட் நம்பர் வச்சு கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வசதியும் இதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் அட் இபிஎஃப்ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேட் வாரியாக டெய்லி வந்து என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ 1ஆந்தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸு, செய்தி வெளியீடு வந்து டெய்லி எந்த மாதிரியான செய்திலாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற டெய்லி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், இன்கேஸ் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கொரீஸ் அப்படின்னா ஜென்ரல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுடைய சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சோசியல் மீடியாவில் டெய்லி எந்த மாதிரியான அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக இந்த புதிய வெப்சைட் வந்து இருக்குது. மேலே பாருங்கள், ஹோம் டேப்பில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு ஹோம் டேப்பு, அப்புறம் எம்ப்ளாயி வந்து லாகின் பண்ணுறது, நம்ம பிஎஃப் மெம்பர் வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் அப்படிங்கிறது கம்பெனி தரப்புலேருந்து அவங்க லாகின் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸு. அப்புறம் பென்ஷனர் தரப்புலேருந்து அவங்க லாகின் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸு, ஆக்ஷன் ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸு, ஆனுவல் ரிப்போர்ட்டு, மீடியா சென்டர் இது எல்லாமே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ரெக்கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பழைய வெப்சைட்டுக்கும் இந்த புது வெப்சைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது. புது வெப்சைட்டில் நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதமாக இந்த புது வெப்சைட் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனும் இந்த புது வெப்சைட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.